பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவசர நிர்வாக குழு இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர் தலைமையில் கூட உள்ளது. இதில் இது எப்படின்னா ஒரு வழக்கமான நிர்வாக குழுவாக இருந்தாலும் கூட தேர்தல் காலம் இதில் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுத்து போட்டியிடுவதற்காக 40 தொகுதிகளை தேர்வு செய்திருக்கிறார். அந்த தொகுதிகளில் நடந்த பணிகள் குறித்து ஒரு ஆய்வு, மீண்டும் அந்த பணிகளில் இன்னும் என்னெல்லாம் மாற்றம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நடந்த செய்திகள், இன்னும் தேர்தல் வந்துருச்சு, அந்த தேர்தல் குறித்து கூட்டணி குறித்தும் ஆலோசிப்பதற்காக ஐயா அவர்கள் கள நிலவரங்கள், வெற்றி வாய்ப்பு எப்படி, என்ன மாதிரிலாம் அது குறித்து பத்திரிகையாளர்கள் சொல்ல முடியாத சில செய்திகளும் ஆலோசிக்க போறோம். அதுக்கான கூட்டம் தானே தவிர இந்த கூட்டம் ஒன்றும் ஒரு பெரிய சிறப்பான கூட்டம் சொல்லலாம். நிர்வாக குழு கூட்டத்தை இப்ப எல்லாத்தையும் பத்திரிகையாளர் சொல்லிட்டோம்னா அப்புறம் நாங்கள் நிர்வாக குழுன்னு சொல்ல தெரியும். இங்க வெளியிலேயே ரோட்லயே ஐயாவை கூட்டம் நாங்கள் 10 பேர் பேசிடுமே, அதுக்காக தான் தனியாக உள்ள பேசுறோம். அதுதான் நாங்க பாருங்க, கூட்டணி குறித்து அனைத்து முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி அதை வெற்றி கூட்டணி அமைப்பார். அந்த ஐயா அவர்கள் யாரோடு கூட்டணியில் சேர அவர் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிறோம். அந்த மாதிரியான கூட்டணியை அமைப்பார், விரைவில் அமைப்பார். இதுக்கு மேல எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஏங்க ஒரு கட்சியிலும் ஒருத்தர் நினைதான் செய்வாங்க. அதுக்கு நாங்கள் எல்லா கட்சியும் சொல்றது, நான் ஒன்றும் அரசியல் விமர்சகர் கிடையாது. நான் ஒரு கட்சியோட இணைப்பொது செயலாளர். எங்க கட்சி சம்பந்தமா தான் சொல்ல முடியும். எங்களுக்கு தெரியலீங்க. நீங்க ஐயா வேணா உள்ள இருக்காங்க, ஐயாட்ட கேளுங்க அனுமதிச்சா. கொஞ்சம் பொறுத்துருங்களேன். இன்னமும் தேதி, இந்த தேர்தலுக்கு 40 நாள் இருக்குது. 40 நாள்ல முடிவெடுக்கலாம். இந்த மாசம் 10 நாள் இருக்குது, அடுத்த மாசம் 30 நாள், 28 நாள். அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. இப்ப உள்ள போனாலும் தெரியும். அவசரமா கூப்பிட்டுருக்காங்க, நாங்க வந்திருக்கிறோம். இது ஒரு சாதாரண கூட்டம், வாங்கப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு 18 பேத்துக்கு நிர்வாக குழு உறுப்பினர்கள், 18 பேத்துக்கு அழைப்பு. நாங்க ஒருத்தரா வந்துட்டு இருக்கிறோம். ஐயா என்ன சொல்றாங்களோ சொன்ன பின்னாடி தான் அதை பத்தி கருத்து சொல்ல முடியும். என்னுடைய கருத்து நான் தான் சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சியோட இணை பொதுச் செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சியோட எம்எல்ஏ, பாட்டாளி மக்கள் சட்டப்பேரவை கொறடா, எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு எங்க ஐயா தான் அதை சொல்லணும். அவங்க ஐயா சொல்ற கருத்து தான் எங்களுடைய கருத்து. எங்களுடைய தலைவர், நிறுவனர் மருத்துவர் ஐயாவுடைய கருத்து எங்களுடைய கருத்து.